வக்பு மசோதாவுக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. அது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். கூடுதல் தகவல்களை விவரிங்க ரமேஷ். தமிழக சட்டப்பேரவையில் இன்றைக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. காலையில் 9:30 மணிக்கு பேரவை தொடங்கியதுமே கேள்வி நேரம் ஆரம்பித்தது. 10:30 மணிக்கு கேள்வி நேரம் முடிந்ததற்கு பிறகு பேரவையில் 0 ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய நேரமில்லா நேரம் ஆரம்பமாகும். இந்த நேரமில்லா நேரத்தில் தான் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக அரசினர் தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட இருக்கு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு கைவிடணும் அப்படின்னு சொல்லி தனி தீர்மானம் ஒன்றை முன்மொழிய இருக்கிறாரு. எதனால வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறது அப்படிங்கிற கருத்தை எல்லாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய பேரவையில் பதிவு செய்வார். அதே மாதிரி மற்ற கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற இதெல்லாம் கேட்கப்படும். சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். குறிப்பா அதிமுக, பாஜக, விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு அவர்களுடைய தரப்பு கருத்தையும் கேட்டதற்கு பிறகு இந்த தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும். குறிப்பா மத்திய அரசு இந்த வக்பு வாரிய சட்ட திருத்தத்தில் மாற்றம் கொண்டு வர முடிவு செய்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த நாடாளுமன்றத்தில் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா அப்படிங்கிறது தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் நாடாளுமன்றத்தில் அந்த வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்ட போதே எதிர்க்கட்சிகள் இந்த வக்பு வாரிய சட்டத்தை கடுமையாக எதிர்த்தன. குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த சட்ட திருத்தம் இருக்கு, இஸ்லாமியர்களுடைய உரிமை கடுமையாக பாதிக்கப்படும் அப்படின்லாம் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த வக்பு வாரிய சட்ட திருத்தத்துக்கு கடுமையாக எதிர்ப்புகளை பதிவு செய்து வந்த சூழல்ல இன்றைய சட்டப்பேரவையில் இந்த வக்பு வாரிய சட்ட திருத்தத்துக்கு எதிராக கைவிடணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கேரள மாநில சட்டசபையிலையும் கர்நாடகா மாநில சட்டசபையிலையும் இதே மாதிரி இந்த வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தமிழக சட்டப்பேரவையிலும் அதற்கான தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட இருக்கிறது. பொதுவாக சட்டப்பேரவையில் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டால் அது கவர்னருடைய ஒப்புதலுக்கெல்லாம் அனுபவிக்கப்படும். ஆனால் அரசினர் தீர்மானம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தீர்மானம் என்பது பேரவையில் இருக்கும். இதற்கு முன்னாடியும் நிறைய விவகாரங்கள்ல இது மாதிரியான ஒரு அரசினர் தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த வகையில தான் இன்றைய தினம் இந்த வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை கைவிடணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. ஏற்கனவே அதிமுக தலைவர்களும் கூட இந்த வக்பு வாரிய சட்ட திருத்தம் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தெல்லாம் பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த சூழல்ல எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சிருந்தாரு. அப்போ அதிமுக பாஜக கூட்டணி சம்பந்தமெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட்டு வந்த சூழல்ல இன்றைய தினம் இந்த திமுக அரசு கொண்டு வரக்கூடிய இந்த வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவில் அதிமுக என்ன மாதிரியான ஒரு கருத்தை பதிவு செய்யும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி தீர்மானத்தை முன்மொழிந்ததற்கு பிறகு அதிமுக, பாஜக, காங்கிரஸ் உடைய கருத்துக்கள் எல்லாம் சட்டப்பேரவையில் பதிவு செய்யப்பட்டு தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும். இந்த விவகாரம் தான் சட்டப்பேரவையில் இன்றைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.